அன்பார்ந்தவர்களே, வளனாரை அன்னை மரியாவுக்கு கடவுள் பரிசாக தருகின்றார். அதனை ஏற்றுக்கொள்கிற அன்னை மரியா மனதிலே தோன்றுகிற உணர்ச்சி இந்த பாடலிலே இன்று நமக்கு தியானமாக அமைகிறது. தேம்பாவணியிலே ஈரறம் பொறுத்து படலம் என்ற பகுதியிலே இந்த அருமையான செய்யுளை நாம் காண்கிறோம். அது மென்னே அடை கடல் சூழ்ந்த வியன் உலகம் பறந்து அளிக்கும் என்னை உடை இறைவனலால் என் உயிரை இனிது அளிப்ப பின்னை அடைவது ஓர் காவல் பேதை பெற வேண்டியதேல் உன்னை அடையான் அடைந்த உழப்பு உரைப்பற்பாலதுவோ என்று கூறுகிறாள். இதனுடைய பொருள் என்ன? அன்னை மரியா சொல்வதாக இந்த செய்யுள் அமைகிறது. ஒளியை அடைந்த கடல் சூழ்ந்த பெரிய உலகத்தை ஆண்டு காப்பவனும் என்னை தன் அடிமையாக கொண்டுள்ளவனுமாகிய ஆண்டவன் மட்டுமே அல்லாமல் என் உயிரை இனிதே காக்க பின்னும் அடையத்தக்கதொரு காவலை பேதையாகிய நான் பெற வேண்டுமென்று இருக்குமாயின் உன்னை அடைந்துள்ள நான் அடைந்த மகிழ்ச்சி வாயால் அடைத்திருக்கும் தன்மையதோ என்று பார்க்கிறோம். எளிமையாக சொல்வதென்றால், கடல் சூழ்ந்த உலகை ஆண்டு காப்பவர் ஆண்டவர், நான் அவரின் அடிமை, அவரே என் காவல். அதற்கும் மேல் ஒரு காவல் தேவை என்று ஆண்டவர் உம்மை எனக்கு தந்துள்ளார். அதனால் நான் அடையும் மகிழ்ச்சி சொல்லில் அடங்காது என்றாள் அன்னை மரியா. மின்னை அடை கடல் சூழ்ந்த வியனுலகம் புறந்தளிக்கும் மென்னையுடை இறைவன் அல்லால் என்னுயிரை இனிது அளிப்ப பின்னை அடைவதோர் காவல் பேதை பெற வேண்டியதேல் உன்னை அடையான் அடைந்த ஓப்பு உரைப்பற்பாலதோ என்று கூறுவதை பார்க்கிறோம். நமக்கு பல சமயங்களிலே பாதுகாப்பு என்று பலவற்றை தேடுகிறோம். அவையெல்லாம் இவ்வுலகத்தை சார்ந்தவை. ஆண்டவனே உண்மையான பாதுகாப்பு என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால், இல்லறம் என்றாலும் சரி, துறவரம் என்றாலும் சரி, நம்முடைய வாழ்க்கை இனிதாக அமையும். அதனை இந்த செய்யுள் நமக்கு அழகாக உணர்த்துகிறதை காண்கிறோம். வாழ்க!